என்ன சார் நான் வந்து டீச்சர் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போயிட்டு இருக்கு. ஏப்பா நீ ராமாமு முத்தும் போட்டு வந்தா எப்படி பயப்படுங்க? டீச்சர்ரா டீச்சர் என்ன பண்ண போற? நீங்க எதுக்கு டீச்சரா? நல்ல வேலை. டீச்சர் சூப்பரா இருக்காடா. ஏய் சூப்பரா இருக்கடா. டீச்சரை பத்தி என்ன சொல்ற? வாயை பாத்து. நம்ம படிக்கிற பதில டீச்சரை சைட் அடிக்கணும்டா. யாரா அது தெய்வம்டா? தாத்தா எது டீச்சர் நமக்கு தெய்வம்டா. அப்படி சொல்ற நீ யாரா சொல்ற? ஏண்டா டீச்சர் பாத்ரூம்ல ஒண்ணுக்கு இருக்கிறப்ப எட்டி பார்த்தா முன்ன நாயி. ஏண்டா நீ எப்படி வந்து பாத்த? ஹலோ யாருங்க நீங்க? ஏறுங்க. யாரு நீங்க? ஒரு பொம்பாட்டுல என்ன தொழில் பண்ணிக்கிறீங்க? யோ லூசு கீழே பாரு, கீழே பாரு. ஏய் அங்க கீழே பாருயா. உங்களுக்கு கீழே பாருங்க. டீச்சர் குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் அப்புறம் இருக்கட்டுங்க. உங்க மானம் இங்க கப்பல் ஏறிக்கிறீங்க. கீழே பாருங்க. என்ன கப்பல் ஏறிக்கிட்டு? கீழே பாருங்க, குனிஞ்சு கீழே பாருங்க. யோ ஊதி பண்ணிட்டு இருக்க. கீழே பாருங்க. உங்களுக்கு கீழே பாருங்கங்க. பாருங்க நல்லா. சொல்றியா? என்னையா சிரிக்கிற? இது பாதுகாப்புக்கு. ஆனந்தம் ஆனந்தம் அது ஆனந்தா. ஏங்க ஏன் இப்படி உங்களுக்கு வேற டவுசர் கிடைக்கலையா? இது பாதுகாப்புக்குமா? சரி சரி அதெல்லாம் விடுங்க. யார் நீங்க? நேரத்துல கூது அடிக்காது கதை கதைன்னு இருக்கு தெரியுமா? யாருங்க நீங்க? உங்கள்கிட்ட நான் அதெல்லாம் கேட்கல. வந்து சும்மா பம்ப பண்ணிக்கிருக்கீங்க. நீ ஒரு ஆம்பளையா? சோத்த தான் திங்கிற. சோத்தோட சுண்ணாம்பே திங்கிற. எங்களின் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்த கந்தரவக்கோட்டை காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஹலோ யோ யாரா நீ? உனக்கு என்ன அறிவு இருக்கா? சூழல் இருக்கா? சொல்ல இருக்கா? பேசுங்க. என்னையா சிரிக்கிற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொல்ல இருக்கா? மேல இருக்கா? கீழே இருக்கா? நடுவில் இருக்கா? ஓரமா இருக்கா? ஒரு சேர்த்து போட்டுங்க. ஷோ ஒரு கரகம் அந்த மாதிரி வந்துருது. ஏமா நீ பேசுறதுக்காக பேசியிருக்காங்க. நீ பேசுறதுக்காக வருத்தப்பட்டு நினைச்சியா? அப்புறம் நீ பேசுறதுக்காக வருத்தப்பட்டு வச்சுக்குவே. சரி எனக்கு கோபம் வரும். ஆமா அப்படி கோபம் வந்தா பிரஷர் வரும், சுகர் வரும், பெரிய பெரிய நோயெல்லாம் வரும். ஓ அப்படியா? அட்டாக் வருதுலாம் வரும். அதனால நான் கோபமே படுறது கிடையாது. எனக்கெல்லாம் அவ்வளவு கோபம் வருங்க. எனக்கு சுகர் வராது, பிரஷர் வராது, அட்டாக் வரவே வராது. நீங்க கொடுத்து வச்ச ஆளுங்க எப்படி இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்றீங்க கோவத்தை? ஏன்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? அதான் எப்படி? நீ இப்ப பேச எப்படி நான் கோவத்தை குறைக்கிற மட்டும் பாரு. பேசவே நீ ஒரு ஆம்பளையா? கோவப்படுற மாதிரி பேச. நீ கொஞ்சம் மாதிரி நீ என்ன கோவம் வராது. கோவப்படுற மாதிரி பேச அமைக்க விடுவேன். அப்புறம் நான் நீ ஒரு ஆம்பளையா? நீ ஒரு அக்கத்துக்கு ஜோட பிறந்திருக்கியா? நீ இப்படி பேச. நான் கோபம் பேசுறேன். நீ பேச. நீ ஆம்பளை அப்படி பண்ணுவியா? நீலாம் என்னைய அப்படியே பண்ணிக்கிருக்கா? கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. நீ பேசும்போது அப்படியே நான் கோவம் திரும்பி திட்டவா? கோவம் அப்புறம் வரவே வராது. இப்ப நான் உன்னே திட்டுறேன். நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ற. சரி பாப்பமே. ஏடி மாலை கிட்ட முண்டை வரும். நீ தோத்ததே பீஸ் பின்னாடி. ஏய் அட்டாக் வந்துரு. என்னைய அப்படிலாம் எரம மாட்டி சிரிக்கு. கோவம் வரக்கூடாது. அட்டாக் வரும். ஏடி மாலை கிட்ட முண்டை கோவப்படக்கூடாது. உடைய தூய் கொண்டு போய் நாங்க நாடுவோம். என்னையா சொல்ற? கோவப்படாத. கோவப்பட்டா பிரஷர் வரும். ஏடி ஏடி உன்னை மரியாதையா பேசியா? அப்படி பண்ற கோவமே வரும். நீ பண்றத பார்த்தா கோவத்தை குறைக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் 3 நாளா வெளியே இருக்க வராம முட்டிட்டு கிடந்து எங்க வர மாட்டேங்குது. நம்ம ஆளு பாத்ரூம் உட்காந்துட்டு இப்படிதான் முக்கிய கிடப்பாங்க. திடீர்னு முருகான்பா இந்த பக்கம் விழுந்துரும். என்ன முருகன் வேலை வச்சு குத்தி விட்டாரா இல்ல புடிக்கி விட்டாரா? இவங்க சாமி கும்பிடுறது எங்க கும்பிடுறது அதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்றதான் கேக்குறேன். உங்க பொண்டாட்டியா இல்ல உங்க அப்பாட்டியா? என்னமா சொல்லிக்கிறீங்க? நானும் மூளையிட்டேன். மூளையில பொண்டாட்டியா வச்சுக்கலாம் வச்சுக்க, பப்பாட்டியா வச்சுக்கலாம் வச்சுக்கமா. நான் வச்சு கவலைப்பட மாட்டேன். ஏய் சுண்டக்காய் ஜெயிச்சு இருந்துக்கிட்டு இந்த பாருங்க சுண்டக்காய் சாவரமா இடப்படாதீங்க. அறுத்து கோர்த்து விட தெரியுமா? அறுத்து ஒரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கோர்ட்டுல எதுவும் நின்று வேணும் இருந்தாலும் ஏ மனுஷரியா என்ன பேசியிருந்தாலும் ஒரு கோவத்துல குடிச்சுக்கிட்டு இருக்காரா? ஐயோ காலில் வச்சு முட்டுனே என்னமோ ஆயிடுச்சு.
நீங்கிருச்சா? ஐயோ அண்ணே இவன் இது இவன் பார்த்த வேலையா வேற யாரும் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியும். ஐயோ அப்படி ஆயிருச்சே என்ன ஏம்மா சிவ சிவன் தெரிக்குதுமா. ஏங்க நீ ஆளுநர் அதிகம் வந்து இல்ல போச்சுமானம் பண்ண வந்தியாடா? ஏடா சுத்தி எல்லாம் தூக்கி தெரியுற? நீ எதுக்கு அந்த சின்னத்தை காமிக்கிற? அவதான் க்ளோஸ் பண்ணிட்டாலே குடும்ப ஏற்பாடு சின்ன ஒரு ஃப்ளோர் அடிச்சிட்டேன். அது இப்படி யாரு தெரியும்? குடும்பம் அடிச்சு விட்டியல்ல, அவன் உருவி விடுமா? எப்படி உருவணும்னு சொல்லுங்க. ஒரு யார் தண்ணி ஊத்தி விட்டு இப்படி உருவி விடுமா? சுளுக்கிருச்சு. உனக்கு என்னவே பண்ணணும்? ஏய் ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும். என்னங்க உங்களுக்கு மரியாதை பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க. வந்தல இருந்து போங்க வாங்கன்னு பேசுறீங்க. உங்க மாதிரி போறான்னு பேசுறீங்களா? இப்ப மரியாதை கொடுத்து பேசுறேன் நானே. இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற என்ன மாதிரி ஆம்பளமா? இந்த உலகத்திலே ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குற என்ன மாதிரி பொம்பளையா? என்ன மரியாதை கொடுக்குறிய? என்ன மரியாதை கொடுக்கல தெரியுமா? என்ன மரியாதை? இது என்ன நாடு? தாய் நாடு. எங்கயாச்சும் சித்தப்ப நாடு பெரியப்ப நாடுன்னு இருக்கா? இல்லையே. பேசுற மொழி என்ன? தாய்மொழி. ஏன் மாமா மொழி மச்சா மொழி வச்சிருக்கியா? இல்லையே. அதை விடுவா. ஒரு பஸ்ல போ, பெண்கள் உட்கார சீட்டை பார்த்திருக்கியா? அழகான இருக்கு பூவையர் வளைகரங்கள் பெண்கள் மகளிர்னு. ஆம்பளை பக்கம் திரும்பி பாரு. திரும்பி பார்த்தா புகை பிடிக்காது, செருப்புகள் அடிப்போம், திருநெல் ஜாக்கிரதை, ஊனமுற்ற ஒரு இருக்கே. நாங்க உங்க லட்சணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு துரோகம் பண்ணுதுன்னா என்ன கவர்மெண்ட்? கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துச்சுன்னா 18,000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், புள்ள பெத்த உனக்கு 18,000 கொடுக்குறாங்களே, புள்ள கொடுத்த எங்களுக்கு 2,000 கொடுத்தாங்க. கொடுத்து சரி, இப்ப நான் கேட்கிறேன், அந்த 2,000 கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தண்ணியை போட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவீங்களே. கொடுக்குறோம்ல, இப்ப தெரியுதா உங்க லட்சணம்? எங்களை குடிகார நாயின்னு நீ சொன்ன, உன்னை கொண்டு உள்ள வச்சிருவேன். நான் உள்ள வச்சிருவீங்களா? குடிகாரனை பார்த்து குடிகாரன் சொல்லு. குடிகார சொல்லக்கூடாது. குடிகாரனே சொல்லு. கவர்மெண்டே எங்களுக்கு பட்டம் கொடுத்திருக்குது. என்ன பட்டம்? மதுப்பிரியர்கள். எங்களை மதுப்பிரியர் தான் நீங்க சொல்லணும். குடிகார பையன்களை சொல்லப்படாது. சரியா? சரி சரி சரி. தண்ணியை போட்டு தள்ள மாறல, என் நாடு தள்ள மாறிடுமா? என் நாட்டுக்காக என் குடும்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கானே. இந்த பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. வந்தவங்க மரியாதை கொடுத்து பேசலன்றீங்களே. உங்களுக்கு உங்க கல்யாணம் பண்றீங்களே, உங்க பொண்டாட்டி உங்களை வச்சு எப்படி காப்பாத்துறாங்க? கொஞ்சம் கூட நன்றியே வேற மாதிரி பேசுறீங்க. நன்றி கேட்ட முண்டை என் பொண்டாட்டி பத்தி போய் ஆகப்படுது. நன்றி கேட்ட முண்டை என்ன பாரு, என்னால தாங்க முடியலப்பா. சந்தேக புத்தி எந்த கர்மாந்திரம் பிடிச்சவனோ என்னை பத்தி கொளுத்து போட்டு போயிட்டேன். சரி, அப்புறம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா சந்தேகப்படலாமா? என்ன சந்தேகப்பட்டாங்க? நாடகத்துக்கு வர பண்ணி ஆடுற பாடுற. ஆமா. ஆடும்போது உனக்கு முடிய சட்டையில படுமா படாதா? படுமே. இதோட சட்டையோட வீட்டுக்கு போயிட்டேன். சரி, வீட்டுக்கு போடணும்னா அந்த பிள்ளை சட்டையை உதறி பார்க்க இவன் நீல முடி இருக்க ஆத்தி அந்த பிள்ளை எடுத்து பாத்துருக்கேன்டா. என்ன பார்த்தாங்க? நான் இங்க இருக்கையில 16 வயசு பிள்ளை உனக்கு கேக்குதோ? சூப்பர், உண்மையை தானே சொல்லியிருக்காங்க. உண்மை சொல்லணும், வச்சுக்க. சரி சரிபட்டு வராதுன்ட்டு அடுத்த நாள் என்ன பண்ணி சட்டையை துவைச்சு கொண்டு போய் வீட்டுல போட்டேன். சரி, துவைச்சு போட்டீங்க. அன்னைக்கு பாரு, ஏதோ கிழட்டு முண்டையிட்டு நரைச்சு போற முடி இருந்திருக்குது. சரி, இந்த பிள்ளை அதை பார்த்துட்டு ஒரு கிழட்டு முண்டையை கூட நீ விட்டு வைக்கல. என்னடா நமக்கு கிரக வேலை செய்யுது, கொஞ்சம் கவனமா இருக்கும்ட்டு அடுத்த நாள் சட்டையை நல்லா உதறி அடிச்சு போட்டு கசைக்கு எடுத்து மாட்டிட்டு போனீங்க. அன்னைக்கு போனேன் பொண்டாட்டி புத்திய பாரு, சந்தேக புத்தி. என்ன பண்ணாங்க? ஒரு மொட்டை சிரிக்க கூட விட்டு வைக்கல. அன்னைக்கு முடியல, மொட்டை சிரிக்க விட்டுட்டேனா இனி நான் சட்டை போடுவேனா? போட மாட்டீங்க. கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டீங்க. எரிஞ்சுட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு சொன்னாவாரு ஒரு வார்த்தை. என்ன சொன்னாங்க? எங்கே செவரே குச்சிருக்கேன், அந்த பொம்பளை புடிச்சே வந்துட்டேன், சட்டை கூட போடாம வந்துட்டேன். படுவாவி பாவி. அப்படி உங்க மேல சந்தேகப்படுறேன்னா நீங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கணுங்க. நான் என்ன சூர்யா மாதிரி வீட்டுக்கு ஒரு பொம்பளையா வச்சிருக்கிறேன். அவன் செய்வான், நான் செய்வானா? பொம்பளை பிள்ளை நாகரிகமா இருக்கணும் சொல்றேன். அப்ப உள்ள பெண்கள் மாதிரி இப்ப யாருமே இருக்குது. ஏன் அப்படி இல்ல? அப்ப இருக்க பெண்கள் கூட இவ்வளவு நீளம் என்னது பின்னால முடி தெளிவா சொல்லியா? அப்ப இருக்கிற ஆம்பளை நீ திரும்புன்னு முடியாது. அன்னைக்கு மாதிரி பிடிச்சி இழுத்து அண்ணன் எல்லாருக்கும் இவரோட முடி வச்சுட்டு ஒட்டி மத்திர வச்சு ஆட்சி தெரியுறிய. இதுல வேற பார்த்துட்டு உள்ள இருந்து சொல்லி காட்டக்கூடாது. என்னங்க இதை நீ சொல்றீல்ல? சரி, மோத்திர மஞ்சள் பூத்துற, நீ மஞ்சளா பூத்துற, அப்புறம் வெள்ள வெள்ள இருக்க காக்கா பிக்கி மாதிரி கேட்டா பேர் அதை எடுத்து அப்படியே தெரியும். இது கூட பரவாயில்லமா? இந்த பொம்பளை பிள்ளைங்க சுடிதார் போடுறீங்கல்ல, அதுல சால் எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? முன்னாடி இப்படி போட்டு பொம்பளை பிள்ளை மறைச்சுக்கிட்டு நடக்கணும். ஆனா பொம்பளை பிள்ளை அப்படியா போற, அப்புறம் என்னமோ பொலியிடா மாதிரி ஒரு பக்கம் பாக்குறவங்க கண்ணு நல்லபடியா இருந்தா எல்லாமே நல்லபடியா இருக்கும். சண்டாடி எதுக்கு வரல குடிக்கிட்டு வந்தா பார்க்காம என்ன பண்ணுவான்?
இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லவா? இப்ப ஒரு ஆம்பளை நல்லவனா கெட்டவனா பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணோட கண்ணை பார்த்து பேசுறா அவன் நல்லவன், மத்த எல்லா இடத்தையும் பார்த்தாவா அவன் கெட்டவன். இப்ப நீ வந்ததுல இருந்து எல்லா பக்கமும் பாக்குறியா, இப்ப நீ கெட்டவன். உன்னையெல்லாம் அப்படி பார்த்தனா உன் தலை கூட எனக்கு தெரியல. நீ அவளை சிலிண்டர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இதுல வேற நான் இது பாக்குற அளவுக்கு வச்சிருக்கேன். இதுல செருப்பு போடுறீங்கல்ல, அந்த செருப்புக்கு பேரு ஹைகில்ஸா மாப்பிள்ள. அதை போட்டு பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா நிக்கும்? அவங்க நடந்து போறோம். இப்படி நடந்து நடந்து எல்லாம் பின்னால ரெடி போயிடுச்சு. ஆம்பளை பிள்ளை குறை சொல்லிட்டு கிடக்குறேன். அப்ப எல்லாம் ஆம்பளைங்க என்ன இருந்தாங்க, இவ்வளவு பெரிய மீசை இவ்வளவு பெரிய மீசை. இப்ப எல்லாம் ஆம்பளைங்களா எப்படி சும்மா வலிச்சுக்கிட்டு பப்புன்னு தான் வந்திருக்காரு. பப்புனுக்கு பாருங்க துணூறு அள்ளி பூச்சிக்கிட்டு வந்திருக்காரு. என்ன மீசை எங்க ஸ்டைல் ஆம்பளை? இப்ப நீங்க ஆம்பளை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அவுத்து போட்டு பாரு. அப்புறம் வேற என்ன சொல்ற? எனக்கு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க ஆம்பளை தான். அதத்தான் நான் எவ்வளவு அவுத்து பாருன்னு. ஏமா ப்ரூவ் பண்ணா வேற என்னமா நான் பண்ண முடியும்? சரி சொல்றியே. நீங்க மட்டும் என்னமா பண்றீங்க? என்னன்னா ஜாக்கெட் போடுறீங்கல்ல, ஜாக்கெட் என்ன துணி எடுக்கிற? ஸ்லீவ்லெஸ் கிளாத் சொல்லி கொசுவுல 1/2 மீட்டர் வெட்டி வாங்கிட்டு வர. நேரா தலைகடையில் போய் டைலர் ஜன்னல் வைங்க, வாசப்படி வைங்க, பின்னாடி பாத்ரூம் கட்டுங்க. அவர் என்ன டைலரா இல்லை கொத்தனாரா? இதுல 2 கயிறு வேற நாண்டுகிட்டு தொங்குறதுக்கா? அதுல 2 குண்டு வேற டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டான். இதுல இந்த புடவையை கட்டிக்குது, புல்வாயில் புடவையா. அதை கட்டி பொம்பளை பிள்ளை எப்படி சொல்லணும்னா, தாய்க்கும் சேய்க்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு இப்படி மறைச்சு சொல்லணும். ஆனா அப்படியா சொல்லுது? இறக்கி இங்க குத்திக்குதுடா. குத்திக்கிட்டு நேரா நம்ம ஏரியால போற பஸ்ல ஏறிக்கிட்டாங்க. அப்படி கையை தூக்கி இப்படி வச்சு பிஎல்ஏல அவ்வளவுதான். ரோட்ல ஆளே போகாது. டிரைவர் இப்படி பார்த்துட்டாரு போதும். ஆளே போகாத ரோட்ல ஆரணை போட்டு ஆரணா முக்கியம் தான். நீ அங்கிட்டு போயா? சரி, உங்களை பத்தி என்னமோ ஒண்ணு கேள்விப்பட்டேன். நீங்க பஸ்ல போகும்போது ஏதோ விபரீதம் நடந்துருச்சுன்னு. என்னமா? லோகிப்பு பேண்ட் போட்டு பேண்ட் போடுறேன். நானும் லோகிப்பு பேண்ட் போட்டீங்க. பேண்ட் போட்டோம்னா பாதி குண்டு இப்படி தெரியும். ஆமா உண்மைதான். அதை மாட்டிக்கிட்டு நான் பஸ்ல ஏற, எனக்கு பின்னால ஏறின பொம்பளை புடிச்சிட்டு ஏற வழி இல்ல. பொம்பளையா கலவியா? பேண்ட புடிச்சு இழுத்து சட்டியோட நிக்க விட்டான். அதே வியாபாரத்தை பாருங்க நீங்க யாராச்சும் மல்கோவா பழம் சாப்பிடுறீங்களா? என்னங்க மல்கோவா பழம் பழம் இங்க எல்லாம் உள்ள இருக்கு, எடுத்துட்டு அவங்க அம்மாச்சி மண்டமுங்கு வாங்கி சாப்பிடுறியா? இந்த பழத்தையே கேட்டுக்கிட்டு. சரி சொல்லுங்க, நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நான் டாக்டர்மா. சார் மன்னிப்பு கேட்க வந்தா ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? தெர்மோமீட்டர் பிடிக்க வர இல்ல சார், மன்னிப்பு கேட்க நிறைய விதமா பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. கவலைப்படாத. சரிங்க சார். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு சார். அது ஏன் சார் கேக்குறீங்க? என்னன்னு தெரியல, கை கால்லாம் உதறது, மயக்கமா வருது, வாந்தி வாந்தியா வருது, தலை சுத்துது. எவனோ போட்டான், எவனோ புள்ள போட்டான்டா. பிள்ளைக்கு மருந்து போட்டுக்காடா மாசம் மாசம் அளவுக்கு. அவ்வளவு இல்லையா? உனக்கு நான் செக்அப் பண்றேன். செக்அப் பண்ணுங்களே. கமௌண்டர். ஐயோ இதுவா? கமௌண்டர் ஜேர கொண்டாந்து போடுங்க. செக்அப் பண்ணணும். சேர்ல உட்காருமா. சேர்ல உட்காரு. சேர்ல உட்காருமா. செக்அப் பண்ண போறேன். அப்படி தலையப்படாம டாக்டர் செக் பண்ணும்போது நீ வாட்டுக்கு என்ன தலையை அமுக்கிற காலம் கூட வச்ச கூடாது. எல்லாத்தையும் அமுக்கி விட்டு தான் பார்ப்போம். என்ன செக்அப் பண்ணுறா? நான் டாக்டர், நீ டாக்டரா? நீ ஓபி பாக்குறா? வெளியே போடா. செக்அப் பண்ணிட்டு இருக்கா? 60 வயசு கிளம்பி வருதா? அதை இங்க அனுப்பாத, நேரம் சுடுகாட்டுக்கு அனுப்பு. கொண்டு வச்சு கொளுத்துக்கிறா. ஸ்டெதாஸ்கோப் வச்சு பார்த்தாலும் உன்னோட வியாதியை நான் கண்டுபிடிக்க முடியும். என்னப்பா இது? ஸ்டெதாஸ்கோப்பா?
வளர்த்து வச்சிருக்கோம்ல இது வருஷத்துக்கு வருஷம் 1/2 அடி நீளம் செடிக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நீக்குற தம்பியா? இது சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறதுக்கு வேணா அம்மா இருக்கேன் வீட்டு வச்சு செக்அப் பண்ணணும்ல. நல்லா மூச்சு எடுத்து மூச்சு எடுத்து இது இழுத்துக்கணும். என்னடா காது கிழிஞ்சு போகணுமா? எனக்கு தெரியும் ஸ்பீக்கர் முடி எடுமா. என்ன சரியா முடி எடுக்காம இருக்க? முதுகுல நல்லா இழுத்து நல்லா நல்லா இழுத்து நல்லா இழுத்து காதை கிழிச்சிட்டாடா. சாப்பிட்டு சேரலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு சேர அப்பவே சொல்லு ஹோட்டல்ல வாங்கி திக்காதேன்னு. அடி கருவேக கூந்தலுக்கு கருவேக கூந்தலுக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கலாம். கால் கொடுத்து சத்தத்துக்கு இந்த பிள்ளைக்கு இப்ப யூரின் டெஸ்ட் எடுத்தாலும் சார் என்ன என்ன யூரின் டெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? என்ன சார்? ஐயோ என்ன சார் இவ்வளவு யூரின் டெஸ்ட் அடக்கி வச்சிருந்திருக்காடா. அப்படியா? ஆமா ஆமா அடக்கி வச்சிருக்கா. அது உப்பு கரெக்டா இருக்கா ஆமா சார். டெஸ்ட் பண்ணி பார்த்தா சொல்ல முடியும். சார் கொஞ்சம் உப்பு கூட இருக்கும். சார் நீங்க இத வாட்டர் கேன்ல பிடிச்சி இப்படி கொண்டு வர்றதுக்கு நீங்க டைரக்டாவே வாய வச்சிருக்கலாமே. அந்த பிள்ளைய வர சொல்லுங்க. கால்கள் வச்சு சத்தத்துக்கு நீ வந்தியலா வச்சு ஒரு அடவாடி அடவாடி இப்படிதான் நீ ஊரை ஏமாத்திக்கிறியா? இது நல்லா இருக்கு மாப்ள. எவ்வளவு அரிக்குதா மண்டை? ஏ மொட்டை மண்டை அட உள்ள இருக்க எறும்பு போச்சுடா. எவ்வளவு சொல்லுங்க. கால்கள் வச்சு சத்தத்துக்கு அட மயிரை புடுக்கி பெட்டியா சொன்னாங்க. மயிரை புடுக்க சொல்றாங்க. ஆடிக்கிட்டு வர புடுங்கிட்டு வச்சாருங்க. ஏம்மா நான் ஆடி போனேன் என் மண்டை மச்சரை புடுங்கினாரு. நீ ஆடி போன இல்ல கொட்டை மச்சரை புடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீ தலைவா இருக்க ஏறி வாடா கண்ணம்மா. அங்கதான் எட்டது எனக்கு. இந்த பிள்ளை பண்ண யாரோ சொல்லி விட்டு அங்கதானே எனக்கு எட்டது. மாடிய கருத்த பிள்ளை என்னமாமா? என்ன மாப்ள இந்த ஆட்டம் புதுசா இருக்கு? இது மண்டை குத்து ஆட்டமாமா? எது மாப்ள? மண்டை குத்து ஆட்டம். இல்ல இது மண்டை குத்து ஆட்டம் மாதிரி தெரியலையே. ஏயா வப்ப கட்டி விடுறிய? நானே இப்பதான் ஒவ்வொரு ஆட்டம். எங்க அந்த ஆட்டத்தை பாருங்க. இது மண்டை குத்து ஆட்டமா? ஒரு ஆடி கழிக்கவா? ஆடுங்க. இதுக்கு பேர் என்னங்க? ஆமா அவன் என்ன சொன்னா? மண்டை குத்து ஆட்டம் சொன்னால. இப்ப எப்படி ஆடுங்க? 6 மாசம் ஆச்சுடா. 6 மாசம் ஆச்சுடா. ஏய் மானேறானே நான் புள்ள தானே. ஏய் நீ யாரு? யார் இல்லையா? ஏய் கிளம்பி போறேன். ஊர் மக்கள் யாரும் மணிக்கவும் எனக்கு அப்பா மரம் வேணும். சாரி அப்பா உளறிட்டேன். அப்பான்னு சொன்னாதான் வெளியே தெரியாது. கொண்டே நான் அம்மா வாக்கிடுறேன். தனித்தனியா அடிக்கிறோம்யா. சந்தனாக பொட்டுமே
கருமம் நமச்சான் எப்போ வேணும்? கர்மச்சட்டா என்னடா பிரச்சனை? அட இந்த மன்னர் கையை கொண்டு விட்டு எவனும் வெத்தலை போட்டு வச்சு வச்சுருக்காங்கடா, அதுக்கு போய் கைய மாட்டிக்கிச்சு. வேலை வெத்தலை தானே? அதான் வெத்தலையா இல்ல வேற வெளியிருந்து வச்சாயா யாருக்கு தெரியும். அப்புறம்டா இருக்கா? சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு புண்ணாய் போச்சு. அது மாதிரி செலுத்தி எழுதி முடிவாங்க விட்டரிச்சு சல்லிங்க கண்ணுல எடுக்கணும். ஆமா நான் கண்ணுல எடுத்தேன் கண்ணுல தான் எடுப்பேன். எனக்காக வாசிக்கிற ரைட்டு அந்த கணு போய் அதை அடிச்சு கிழிச்சு போயிடாம கொஞ்சம் பார்த்து கவனமாக்கி.
ஆமா ஆடாய நல்லாவே ஆடுறமா சரிங்க நல்லாவே பாடுற சரி உன்னை பார்த்து காதல் சொல்லுங்க உண்மையில் உள்ள காதல் சொல்லுங்க இளங்கிரியே இளங்கிரியே என்னை தாளாத்திசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே முடிய நாளைக்கு போய் எவ்வளவு நேரம் உட்காந்து ஜீவரது காதல பண்ணலாம் உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க என்னோட காதல் நான் சொல்லணுமா காதல் பண்ணாயிரா இல்ல என்னை கடுப்பேத்தி மயிர புடுங்க எனக்கு காதல் பண்ணதான் வந்தேன் ஓ காதல் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் எப்பவுமே பாட்டு பாடுவேன் அவர்கிட்ட சொல்லிட்டு அவதான் உங்க அப்பாவா தள்ளுங்க ஏங்க அவரை பார்த்து தானே பாருங்க தள்ளியா கதரம் கடைசி அவரை பார்த்து காதலம் சொல்லதையா எனக்கு முகத்தே பார்க்கையிலே
எதுவே சண்டோ பாயிரா பதிக்கிறது. அந்த பிள்ளை போனா போட்டோம். நான் காதலிச்சேன், கடைசியா இப்படி கவுத்துட்டு போயிடுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏ காதல் நான் எவ்வளவு சிரமப்பட்டது வாங்கி வச்சிருக்கேன், அதாவது தூக்கி போட்டு. அதனால என் காதல் எப்படி காதல் தெரியுமா? என் காதலை சொல்றேன். கல்யாணிப்பட்டி சேர்ந்த பி ரமேஷ் சோழகர், ஆர் சரவணன், வல்லத்தரசு அன்புள்ளங்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்கு ரூபாய் 100 அன்பளிப்பிற்காக அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகளது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பரவாயில்ல, பிளாக்ல கட்டிங் வாங்குறதுக்கு தயார் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு கட்டிங் ரெடி பண்ணிடுவோம்.